ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ரெகடிகா சிலபஸ் இன்றைக்கான எபிசோட் என்னென்னு பார்க்கலாமா? மீனாவும் ஸ்ருதியும் பேசிகிட்டு இருக்காங்க. ஒரு வேளை ரோகிணி தான் நம்மளை அமைச்சிருப்பாள். அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது ரோகிணி வந்து காரில் வந்து இறங்குறா. இறங்கிட்டு இவ பாரு சொல்லி வச்ச மாதிரி வர அப்படின்னு ஸ்ருதியே ஷாக்காக இருக்கா. ஸ்ருதி கேட்குறா, நீ என்ன இங்கே பண்ணுற அப்படின்னு சொல்லி. அதுக்கு ரோகிணி வந்து எனக்கு இங்கே ஆர்டர் கிடச்சிருக்கு, அதனால் நான் வந்திருக்கேன், 3 கிளைண்ட்டு பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. என்ன மீனா, இன்னும் உங்களையும் வீட்டை விட்டு அனுப்பிச்சிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. என்னை யாரும் அனுப்பலை, நான் தான் வந்திருக்கேன், என் புருஷனை விட்டு நான் தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஆக மொத்தத்தில் நீங்களும் வெளியே வந்துட்டீங்கல்ல, இப்போ 3 பேருமே வெளியே தான் இருக்கோம், நீங்களும் என் கூட இருந்து எனக்கு கோஆப்ரேட் பண்ணிங்கன்னா நாம் 3 பேருமே ஒன்றா உள்ளே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பார்த்தியா, இப்போ நீ எங்களை நம்புறியா, நீ நான் உங்கள் கூட சேருவேன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் சொல்கிறாங்க. நீங்கள் சேர்ந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லது, இல்லைன்னா அவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போயிடுறா. கூப்பிட்டுட்டே இருக்கும்போது நம்ம ஸ்ருதி வந்து சொல்கிறா, நான் சொன்னேன்ல இவளுக்கும் ஏதோ சம்மந்தம் இருக்குது, இப்போ 3 பேரும் வெளியே வந்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுறா பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வந்து உள்ளே வீட்டில் பார்த்தா ரவி வந்து சமைச்சிட்டேன்னு வந்து சொல்கிறாரு. முத்து வந்து மாப் போடுறாரு. இதெல்லாம் பார்த்துட்டு மனோஜ் வந்து பாத்திரம் கழுவ சொல்கிறாங்க. முத்து, நான்லாம் கழுவ மாட்டேன், நான் ரொம்ப படித்தவன், நான்லாம் இந்த வேலையெல்லாம் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இல்லை படித்தவன் படிக்காதவனா இல்லை, வீட்டு வேலை யார் வேணால் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அம்மா இங்கே வாமா, இவன் என்ன சொல்கிறான், என்ன போய் பாத்திரம் தேய்க்க சொல்கிறான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஐயோ, அவெல்லாம் செய்ய மாட்டான், அவன் படித்த பிள்ளை, நீ வந்து ஷெஃபுக்கு படிச்சிருக்கிற, அவன் வந்து எதுவும் படிக்கல, அவனுக்கு எல்லா வேலையும் செஞ்சு பழக்கம், அவனும் செய்கிறான், ஆனால் என் பிள்ளை அந்த மாதிரிலாம் இல்லை, அவன்லாம் எந்த வேலையும் செய்ய மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்புறமா அண்ணாமலை சொல்கிறாங்க, அவனே செய்யணும்னு நினச்சாலும் நீ வந்து அவனை செய்ய விட மாட்ட அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்புறமா சரி, இதுக்கெல்லாம் நான் ஒரு முடிவு கட்டுறேன், இதுக்கு ஒரு முடிவு என்னன்னா வீட்டுக்கு வந்து ஒரு வேலைக்காரி வந்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு விஜயா சொல்கிறா. அதுக்கு வந்து மனு சொல்கிறான், அந்த வேலைக்காரியும் நான் தான்மா வந்து இன்டர்வியூ எடுப்பேன், நல்லா படித்த வேலைக்காரியை எடுப்பேன். ஆமாடா, வேலை செய்கிறதே ஒரு இது இல்லை, படித்தவங்களாம் வேறு வேலைக்கு ஆள் எடுப்பியா அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணிகிட்ருக்காங்க எல்லோரும். அதுக்கப்புறம் சொல்லிட்டு விஜய் உள்ள போய்ட்றா. அதுக்கப்புறமா அண்ணாமலை கூப்பிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ தெரியுதா விஜய், உனக்கு மீனா இருந்த வரைக்கும் எந்த ஒரு கஷ்டமும் இல்லை, வீடே அமைதியாக இருந்தது. மீனாவுக்கு வந்து எந்தெந்த மூலையில் எந்த இது இருக்குது, வீட்டு வேலை முதற்கொண்டு எல்லாமே செய்வாள். சாப்பாடுக்கு யாருமே வெயிட் பண்ண வச்சதில்லை, வயிறு காய வச்சதில்லை. லக்ஷ்மி வந்து எந்த நேரமும் வீட்டில் இருக்க மாதிரி இருக்கும். இப்போ பாரு, லக்ஷ்மி வீட்டை விட்டு போயிடுச்சு அப்படின்னு சொல்லி இந்த வீட்டோட முதுகெலும்பே அவள் தான். இப்போ தெரியுதா இல்லையா உனக்கு அவ்வளோ மரியாதை கொடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே மீனா பற்றி பெருமையாக சொல்லிகிட்ருக்காங்க. விஜயா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அவள் என்ன பண்ணாலும் இந்த வீட்டுக்கு அவள் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்புறமா முத்து போயிட்டு மீனா பார்க்கலான்னு பார்த்துட்டு பேசிகிட்ருக்காங்க. சாப்பிட்டீங்களா என்ன? சாப்பிட்டோம். யார் செஞ்சா? ரவி தான் செஞ்சான், அவர் நல்லா செய்வார் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நான் ஸ்ருதி பார்த்தோம், எல்லாம் மீட்டிங் போடுவீங்களா அப்படின்ட்டு. இல்லை, அவங்க வந்து பேசுனாங்க, நீங்கள் எப்படி இருக்கீங்கன்னு. அப்போ வந்து ரோகிணி வந்துட்டு என்ன சொல்கிறா, நீயும் வெளியே வந்துட்டியா, இப்போ 3 பேருமே வெளியே தான் இருக்கோம், நீ எனக்கு சப்போர்ட் பண்ண, நான் உனக்கு சப்போர்ட் பண்ணுவேன் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அப்படி சொல்லும் போது எனக்கு டவுட் வருதுங்க, இந்த வேலையெல்லாம் பண்ணது அவள் தான் நினைக்கிறேன் நான். இதை நம்ம எப்படியாவது கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, நம்ம கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் பேசிகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நான் எவ்வளோ படிச்சிருக்கேன், ஆனால் என்னை போய் ஏமாத்துறாங்க, எனக்கு என் மூளையே இல்லாத மாதிரி பேசுகிறாங்க, அதான் என்னால் ஏற்றுக்கவே முடியல அப்படின்னு சொல்லி மனோஜ் வந்து ஜீவா கிட்டே சொல்லிகிட்டு இருக்காங்க. சரி, நான் உனக்கு ஒரு ஐடியா சொல்லட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்டு வந்து சொல்கிறாங்க. தள்ளி நின்று போய் ஃபோன் பண்ணுறாங்க. என்ன, ஏன் இவ்வளோ தள்ளி போய் நின்று ஃபோன் பண்ணுற, ஐடியா பக்கத்துலேருந்தே சொல்லலாமே அப்படின்னு சொல்லிட்டு. நான் வேணால் ரோகிணியை லவ் பண்ணவா அப்படின்ட்டு கேட்குறாங்க. அப்படியே மனோஜுக்கு வந்து கோவம் வருது. இதுதான் இன்றைக்கான எபிசோட். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நாளைக்கான வீடியோ வரும். தேங்க்யூ, பாய்.